வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். மலேரியா, வெள்ளம்பட்டி மற்றும் கொரோனாவா ஆகிய பிரதேசங்களில் வீடுகளில் கொள்ளையிட்ட திருடர்கள் சிலரை தாம் கைது செய்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை மேலும் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளின் பாதுகாப்பிற்காக விசேட அதிரடிப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் 0112580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் அந்த இலக்கத்தை அறிய தருகின்றோம். 0112580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டு நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாபிஹி. நாட்டில் தென்மேல் பருவப்பேச்சுக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது. மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 முதல் 100 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் பல இடங்களிலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்து பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சரிதியாக மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும்.